யாரெல்லாம் சேரன் சந்தாவோட கல்யாணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சந்தாவுக்கு சேரனனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் சைட்ல எங்களுக்குன்னு சில கலாச்சாரம் இருக்குது. அதெல்லாம் நாங்க வந்து பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணி வைப்போம். இப்போதைக்கு சேரனுக்கும் சந்தாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சேரன வந்து சந்தா கிட்ட பேசணும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது, சந்தாவும் நானும் சேரன் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரி அதான் 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல. நம்மள மீறி எங்க போயிற போறாங்க? நம்ம கண்ணு முன்னாடி தானே இருக்க போறாங்க. அதனால போய் பேசட்டுமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனீஸு அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுக்க, உடனே நம்ம சேரனும் சந்தாவும் பேசுறாங்க. சேரன் இருந்துட்டு, "என்ன சந்தா ஏதேதோ சொல்றாங்க. நீ கர்ப்பமா இருக்கிறதா சொல்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, நான் கர்ப்பமா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சேரன வேகமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "இல்ல சந்தா, அது வந்து கல்யாணத்த நிறுத்துறதுக்கு காரணம் இதானா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஆமா, கல்யாணத்த நிறுத்துறதுக்கு இதான் காரணம். நான் கர்ப்பமா இருந்தா, கர்ப்பமா இருக்கேன்னு தானே சொல்லணும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேரன் வந்துட்டு, "எப்படி சந்தா? எப்படி நீ எப்படி கர்ப்பமா இருக்க முடியும்? எப்படி?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே சந்தா வந்து அழுதுகிட்டே சீன் போடுறாங்க. "என்ன இப்படி சொல்றீங்க? அப்ப என்னைய சந்தேகப்படுறீங்களா? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா?" அப்படின்ற மாதிரி சந்தா சொல்ல, உடனே சேரன் இருந்துக்கிட்டு, "ஐய்யய்யோ! நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல சந்தா. ஆனா எப்படி இது நடந்துச்சு? அத தான் யோசிச்சுட்டு இருக்கேன்." அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே சொல்ல, உடனே சந்தா இருந்துக்கிட்டு, "நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அன்னைக்கு சைட்ல வச்சு அன்னைக்கு நடந்துச்சுல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, "அப்படி எதுவுமே நடந்ததா எனக்கு ஞாபகம் இல்லையே!" அப்படின்னு சொல்லும்போது, சந்தா இருந்துட்டு, "அப்போ நீங்க என்னைய சந்தேகப்படுறீங்க அப்படிதானே? அப்போ உங்கள இவ்வளோ நாளா நான் நம்பி காத்துக்கிட்டு இருந்தது இதுக்கு தானா? என்னைய நீங்க சந்தேகப்படுறீங்கல்ல?" அப்படின்னு சொல்றாங்க. "ஐயோ! அப்படிலாம் இல்ல சந்தா. நான் உன்னைய சந்தேகம்லாம் படல. எனக்கு எந்த ஞாபகமுமே இல்ல. அதனால தான் நான் கேட்டேன். நீ கர்ப்பமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சந்தா வந்து சிரிச்சுக்கிட்டேன்னு, "ஆ இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சந்தா சும்மா சொன்னியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, இந்த விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேணாம். நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால தான், இப்ப என்னைய வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கே சம்மதம் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கல்யாணம் நடந்திருக்கும். நானும் உயிரோட இருந்திருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, சேரன் இருந்துட்டு, "என்ன சந்தா நீ இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு சந்தாவோட வாய வந்து வேகமா பொத்துறாரு. உடனே சந்தா இருந்துக்கிட்டு, "நான் யார்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி நீங்க சொல்ல வேண்டாம். நான் வந்து சொன்னது பொய் தான். அப்பதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுப்பாங்கன்னு தெரிஞ்சு தான் நான் பொய் சொன்னேன். ஒரு வேள நான் சொன்னத நம்பாம, மறுபடியும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நெனச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா நானு உயிரோட இருந்திருக்கவே மாட்டேன். என்னைய கடைசியா கூட நீங்க பார்த்துருக்க முடியாது. நல்ல வேள சரியான நேரத்துல வந்துட்டீங்க. அதனால தான் இவ்ளோ தூரம் எனக்காக நீங்க வந்திருக்கீங்களே. உங்கள எப்படி நான் கல்யாணம் பண்ணாம இருப்பேன் சொல்லுங்க? அந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்கீங்க. அதனால தான் என் குடும்ப மானமே போனாலும் பரவால்ல. இந்த பொய்ய சொல்லியே ஆகணும். அப்பதான் கல்யாணம் நிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேர இருந்துட்டு மறுபடியும் சந்தாவ கட்டி பிடிச்சுக்கிட்டு, "ஏன் சந்தா இப்படி ஒரு பொய் சொன்ன? பாவம். உன் குடும்பமே இப்ப எவ்வளோ அவமானத்துல இருப்பாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "காலத்துக்கு இந்த அவமானம் மாறாதுல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த விஷயத்த சொல்லிக்கலாம். அப்ப அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிரும். அதனால நீங்க இத பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. நான் சொன்னத யார்கிட்டயும் சொல்லவும் வேண்டாம். அப்படியே இருக்கட்டும். உங்க தம்பிங்களுக்கு கூட இது தெரிய வேண்டாம்." அப்படின்னு சந்தா சொல்றாங்க. "சரி சந்தா, நீ சொல்ற. இருந்தாலும் எனக்கு இது கஷ்டமா இருந்துச்சு." அப்படின்னு சொல்றாங்க. "இத்தன நாளா எப்படி இவ்வளோ நேரமா உங்களுக்கு எப்படி தெரியாமலேயே ஒரு சந்தேகத்திலே இருந்தீங்களோ, அந்த மாரியே இன்னமும் இருங்க. சரியா?" அப்படின்னு சந்தா சொல்றாங்க. அதுக்கப்புறமா சந்தாவோட அம்மா இருந்துட்டு, "சந்தா" அப்படின்னு கத்தவுமேன்னு, "சரி, சரி வந்துட்டாங்க. நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா வந்துட்டாங்க. அம்மா கூப்பிடுறாங்க. வாங்க போவோம்." அப்படின்னு கூட்டிட்டு உள்ள வராங்க. அதுக்கப்புறமா அ அப்பதான் சேரனோட முகத்துல வந்துட்டு ஒரு தெளிவு இருக்குது. ஒரு சந்தோஷம் இருக்குது. "என்னடா இது! அண்ணன் இவ்ளோ சந்தோஷத்துல இருக்குது." அப்படின்னு சொல்றாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சந்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஹேப்பியா இருக்கிறத பார்த்துட்டு நிலா நிலா இருந்துட்டு, "இப்படி சந்தோஷமா இருக்கிறவங்கள பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம். அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா, கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அந்த வீட்ல தானே நானும் இருக்கேன். நான் உங்களுக்கு 100% சொல்வேன். எல்லாத்தையும் விட சந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எங்க இருக்கிறாங்க
எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். எந்த இடத்துல எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கங்கிறது தான் முக்கியம். சந்தா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சந்தாவுக்கும், சரணுக்கும் ஒரே ரொமான்ஸா பார்த்துக்கோங்க. பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ சோழன் வந்துட்டு, "அண்ணே போதுண்ணே. ஏற்கனவே இந்த மாதிரி ரொமான்ஸ் விட்டு தான் இப்போ இந்த நிலைமையில வந்து இருக்குது. பரவாயில்லையே! கல்யாணத்த நிறுத்துறதுக்கு என்னென்னமோ பண்ண வேண்டியது இருக்கும். சண்டை போட வேண்டியது இருக்கும். இல்லைன்னா நமக்கு போலீஸ் கேஸ் ஆகும்." அப்படி இப்படின்னு என்னமோ நெனச்சேனே. என்னென்ன பஞ்சாயத்து வரப்போகுதோ, யார் யார் உயிர் போதோலாம் நெனச்சேனே. ஆனா, நீ இப்படி ஒரு உயிர குடுத்து கல்யாணத்த நிறுத்துவன்னு நான் எதிர்பார்க்கலண்ணே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உயிர குடுத்தா? டேய்! அண்ணன் எப்படா உயிர குடுத்துச்சு? அண்ணன் நம்ம கண்ண மூடி தான்டா இருக்குது அப்படின்ட்டு கேட்கும்போது, அப்போ சோழன் வந்துட்டு, உயிர குடுக்குறதுன்னா, உயிர குடுக்குறது கிடையாது. ரத்தம் சிந்தி. பாப்பா ஒரு குழந்தைய குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. ஓ! நீ அந்த உயிர குடுக்குறதுன்னு சொன்னியா? அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, சேரன் வந்துட்டு கொஞ்சம் அமைதியா இருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "அதான் வியாழக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் என்ன பேச போறீங்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "இல்ல வியாழக்கிழமையே கல்யாணத்த வச்சுக்கலாம். இப்போ நாங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு எங்களுக்கு டைம் இருக்காது. 1 வாரம் நாங்க இங்க தான் தங்கியிருக்க போறோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சொல்றதும் சரிதான். இங்க தான் தங்கியிருக்க முடியும். நீங்க வீட்டுக்கு போயிட்டு 3 நாள் ஆகும் போயிட்டு, திருப்பி வர்றதுக்கு 3 நாள் ஆகும். அதுக்கு முன்னாடி இங்க 1 வாரம் முடிஞ்சு போயிரும். அப்புறம் வியாழக்கிழமையே நாள் நல்லா தானே இருக்கு. அன்னைக்கே வைக்க கல்யாணத்த வச்சுக்கலாம். சரி நிச்சயதார்த்தத்த வச்சுக்கலாம். அன்னைக்கே கல்யாணத்த குறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கூட நீங்க ஊருக்கு போய்க்கோங்க. நான் இங்கேயே உங்களுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அனீஸ் இருந்துட்டு, ஆமா அப்பய்யா, நீங்க ஊருக்கு போயிட்டு வந்து திரும்பவும் நிச்சயதார்த்தம் வைக்கிறதெல்லாம் சாத்தியம் இல்ல. நீங்க பேசாம இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கேயே வா, இந்த வீட்லயே வா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கும்போது, இங்கேயேனா இங்கேயே வா, இந்த ஊர்ல சொல்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்றாங்க. அதானேண்ணே இங்கேயே தங்குறதா இருந்தாலும் சேரனுக்கு சந்தோஷம் தான் போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் சரி அனீஸு, நாங்க ஏற்கனவே இங்க ரூம் பார்த்து தான் தங்கியிருக்கிறோம். அங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, இல்ல வேண்டாம். எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீடு இருக்குது. நீங்க அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் வந்து சொல்றாரு. இல்ல வேண்டாம் அனீஸு பரவால்ல. நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க ஹோட்டல்லயே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1 வாரம் நீங்க ஹோட்டல் எப்படி இருந்து சமாளிப்பீங்க? நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க வீட்ல போயிட்டு இவங்க சேரன் இவங்கள வந்துட்டு தங்க வைக்கிறாங்க. அப்ப அந்த 1 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, சேரன் வந்து அந்த ஊர்ல இருக்கவங்க கிட்டலாம் எப்படி பழகுறாங்க, அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ நல்லவரு அப்படின்ற மாதிரி தான் அடுத்தடுத்து வர எபிசோட்ல வந்து காட்டப் போறாங்க. ஸோ ஒரு 2, 3 டேஸ் காட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றது அந்த மாதிரிலாம் வந்து காட்டுவாங்க. அப்பதான் சந்தாவோட அப்பாவும், அம்மாவும் பார்த்தீங்கன்னா, சந்தா சரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டா, என்ன பண்றது? எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு வாங்க. நிச்சயதார்த்தம் வச்சிருக்கிறோம். நிச்சயதார்த்தம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்த வச்சுக்கலான்னு இருக்கிறோம். நிச்சயதார்த்தத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கா போய் கூப்பிடுறதுக்கு போவாங்க. அப்ப அந்த ஊர்ல தான் இவங்களும் இருக்கிறதுனால, இத்தன பசங்க கூட நிலா தங்கி இருக்கிறதுனாலயும் சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட்டா தான் பார்க்குறாங்க. பரவால்ல, இத்தன பேருக்கு மத்தியிலயும் அந்த பொண்ணு இருக்கிறா அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் போல அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம சேரனும் அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அனீஸும் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஊர் முழுக்க சுத்தி காட்டுறது, அப்போ வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்குது. அதனால எல்லாமே வறண்டு போச்சு. அதனால தான் நாங்க எல்லாருமே வந்து கட்டட தொழிலுக்கு வந்துட்டோம். அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மாதிரி தான் போகுது. ஸோ இப்போ என்கேஜ்மெண்ட்டுக்கு எங்களுக்குன்னு சில ஐதீகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில அந்த அந்த சரி வடக்கன்ஸோட அந்த கல்ச்சர்ஸை வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயதார்த்தத்தப்போ வந்துட்டு நிலா இருந்து சொல்றாங்க, "அங்கிள் இருந்தா நல்லா இருந்திருக்குமே! அங்கிள் கிட்ட ஃபோன் போட்டு சொன்னேன் நானு. வரீங்களா அங்கிள் கேட்டேன். ஆனா வரலன்னு சொல்ட்டாங்களே! இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எதுக்கு? அவரெல்லாம் எதுக்கு வந்துக்கிட்டு?" அப்படிங்கும்போது, "சேரணனுக்கு நிச்சயதார்த்தம் இருக்கும்போது, அது எப்படி அவர் வராம இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோல் வந்துட்டு, "அதான் கல்யாணத்தப்போ அங்க தானே சென்னையில வச்சு தானே கல்யாணம் பண்ண போறோம். அங்க வச்சு அவர் பார்த்துக்கிட மாட்டாரா?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அப்படிலாம் எதுவும் இல்ல. அவர் வந்தா தான் நல்லாயிருக்கும்." அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நடேசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி இத பத்தி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ வானதிக்கு பாண்டி ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வானதி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் எடுக்கவே இல்ல. அப்பதான் நம்ம வானதி வந்து ஃபோன் எடுக்கலன்றதுனால, பாண்டி வந்து ஷேடா உட்காந்து ஏன்னா 1 வாரத்துக்கு மேல ஆயிரும்ல அவங்க வீட்டுக்கு போறதுக்கு. அப்பதான் கண்ணன் ப்ரோக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "நான் வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். இப்படிலாம் ஆகும்னு நெனைக்கல. அதனால என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு தான் அடுத்து வருவோம். சந்தாவ கையோட கூட கூட்டிட்டு வந்துருவோம்." அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அப்படியா? சரி ஓகே. சரிண்ணே நான் பார்த்துக்கிறேனே." அப்படின்ற மாதிரி கண்ணன் சொல்லுவாரு. "சரி கண்ணா,
வானதி வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வானதியா? வானதி வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கால் பண்ணாலும் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? முடிஞ்சா அவளோட மெடிக்கல் பக்கம் போய் வானதி கிட்ட சொல்றியா? ஃபோன் எடுக்க சொல்லி சொல்றியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்கிறேனே, வானதியை ஃபோன் எடுக்க சொல்கிறேன், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் ப்ரோ வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா இங்கே ஒவ்வொரு எபிசோட்லேயும் சேரன் வந்துட்டு பீகர்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுறது வைக்கிறது அப்படின்ற எல்லா வேலையும் அவங்க பார்க்குறது எபிசோடில் வந்து அப்பப்போ சீன்ஸ் காட்டுறாங்க. அதேமாரி இந்த பக்கம் வானதி வந்து பார்த்திங்கன்னா பாண்டியோட கால் எடுக்கிறது கிடையாது. அதே மாதிரி பாண்டியை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்போ டாக்டர்கிட்ட வந்துட்டு அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா வானதி வந்து பாண்டியோட ஃபோன் எடுக்காமலே பாண்டியை பற்றி நினச்சிட்டே இருப்பாங்க. இவன் பாட்டுக்கு இப்படி போய் இருந்துட்டான், இப்போ போயே 1 வாரம் ஆயிடுச்சு, இன்னமும் வர்றதுக்கு 1 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து நம்மள சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது. இவ்வளோ நாளாக ஆச்சு, இவ்வளோ நேரம்னு போய் கிளம்பியே 4 நாள் ஆச்சு, நமக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை. இவன்லாம் நம்மளை எப்படி பார்த்துக்கிற போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வானதி வந்துட்டு டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. என்னாச்சு வானதி, நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரியே நானும் பார்த்துட்ருக்கேன், ஒரு 4 நாளாக ரொம்ப வருத்தமாக இருக்கீங்களே, உங்கள் ஃபேஸில் அப்படி ஒரு சந்தோஷமே தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லும்போது, இல்லை வானதி, உங்களை பார்க்கும்போது எனக்கே தெரியுது, நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சந்தோஷமாக நீங்கள் ஹாப்பியாக ஆகிறதுக்கு நான் சின்னதாக ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது வானதி வந்து அவ்வளோவா சிரிக்கலை. எனக்கு இதுலேருந்தே தெரியுது வானதி, நீங்கள் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோக் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் சிரிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, கொஞ்சம் மனசு அப்செட்டாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வானதி சொல்கிறாங்க. அதுக்கு அதான் டாக்டர்கிட்ட எந்த பொய்யுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது. நான் தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவேன்ல, உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்கள் ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி டாக்டர்கிட்ட வந்துட்டு வானதி கிட்ட வந்து டாக்டர் வந்து கேட்பாரு. அதெல்லாம் எதுவும் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னமோ நீங்கள் வருத்தமாக இருக்கிறது எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எப்பயுமே நீங்கள் வந்து நான் இங்கே கிளினிக்குக்கு வந்த உடனே முதல்ல நீங்கள் அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே வந்து வாசல் வரைக்கும் வருவீங்க, வாங்க டாக்டர் வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னமோ 4 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவே இருக்கிறீங்க, ஏதோ மிஸ் பண்ண மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படிலாம் எதுவும் இல்லை டாக்டர், நான் கண்டிப்பாக இனிமேல் நல்லா தான் பேசுவேன், நான் எப்பயும் போல தான் இருக்கிறேன், உங்களுக்கு அப்போ தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், மற்றபடி எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளினிக் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வானதியோட அந்த மெடிக்கலில் இருக்கிற செல்வம் இருந்துட்டு, என்னக்கா இவர் உங்களை அவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சுருக்கிறாரு, பாண்டியனை கூட இந்த அளவுக்கு உங்களை புரிஞ்சு வைக்கல, உங்களுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை, ஆனால் இப்போது டாக்டர் பார்த்தீங்களா, நீங்கள் கொஞ்சம் கவலையாக இருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் எவ்வளோ வருத்தப்பட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்வமும் வந்து பார்த்திங்கன்னா வானதியோட மனசை வந்து மாற்றி விடுறாரு. அப்போ தான் இந்த கன்ஃப்யூஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வானதி மாத்திரை மருந்துகளை வந்துட்டு மாற்றி எடுத்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா மாற்றி எடுத்து கொடுத்ததுமேனு அவங்களும் அந்த வயசானவங்களும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அவங்க பையன் வந்துட்டு, என்னம்மா இந்த மாத்திரை எதுக்கு போட போகிறீங்க, அது ப்ரிஸ்கிரிப்ஷனில் இந்த மாத்திரை எழுதி கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, எந்த மெடிக்கலில் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எங்க வானதி கிட்ட சண்டை போடுறதுக்காக வராங்க. வந்துட்டு வானதியோட முகத்திலேயே இந்த மாத்திரையை தூக்கி போட்டுட்டு, இதில் என்ன மாத்திரை கொடுத்துருக்கீங்க, டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்குறாரு, நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு மாத்திரை மருந்து பார்த்து எடுத்து தர முடியலன்னா எதுக்கு நீங்கள்லாம் வந்து மெடிக்கல் வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வானதிக்கு அப்படியே அழுகையே வருது. டாக்டர் இருந்துக்கிட்டு வேகமா வந்து வானதி கிட்ட, "என்னாச்சு? என்னாச்சு? எதுக்குக்கா சத்தம் போடுறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "பாருங்க டாக்டர், கிளினிக்ல நீங்க குடுத்த மாத்திரை தானே இது. மாத்திரைய குடுக்காம வேற மாத்திரை எடுத்து குடுத்துருக்காங்க. இப்படி கவனக்குறைவா இப்படி மாத்திரை எடுத்து குடுத்தா, ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நல்ல வேளை எப்பயும் போல எங்க அம்மா மாத்திரை சாப்பிடும்போது, இதென்ன வேற கலரு, அவங்க கலர பார்த்து தான் சாப்பிடுவாங்க. இதென்ன வேற கலரா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்னைய கூப்பிட்டு காட்டுனாங்க. இல்லன்னா நானும் கவனிச்சிருக்க மாட்டேன், அவங்களும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. இப்படி அஜாக்கிரதையா இருந்தா எப்படி?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, வானதி ஏற்கனவே அப்செட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு டாக்டருக்கு தெரியும்ல. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, "ஐயோ! அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. அது தெரியாம வழக்கமா நடக்கிறது தான். நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு நீங்க எப்பயுமே எங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுவீங்கல்ல. ஏன் இன்னைக்கு காட்டல?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது வேற
வேற பிராண்ட்ல இருந்து உங்களுக்கு எடுத்து குடுத்துட்டாங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. எல்லா வேலையிலயுமே வந்துட்டு சில சில விஷயங்கள் இருக்கத்தாங்க செய்யும். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. எங்ககிட்ட ஆப்ரேஷனுக்கு வராங்க, உடம்புக்கு சரியில்லன்னுக்கு வராங்க. எங்களால காப்பாத்த முடியல. இறந்து போயிர்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணியும் இறந்து போயிர்றாங்க. அதுக்காக நீங்க எங்க மேலலாம் கேஸ் போட்டுட்டு, எங்க மேலலாம் சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? எங்க மேல குறை சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஏதோ ஒண்ணு, ஒரு விஷயம் இந்த மாரி மாறி போயிருச்சு. அதுக்காக நீங்க இப்படி வந்து பேசக்கூடாதுல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சப்போர்ட் பண்றாங்க. சரி டாக்டர், எல்லாமே உங்களுக்காக தான் இந்த தடவ நான் விட்டுட்டு போறேன். இல்லைன்னா எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறாங்க. டாக்டரும் சமாதானப்படுத்தி அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் வானதி பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. டாக்டர் இருந்துட்டு, "அழாதீங்க வானதி. இதெல்லாம் நடக்கிறது சாதாரணம் தான். இந்த செல்வத்துக்கிட்ட கேட்டு பாருங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாக்கா, இதெல்லாம் வந்து நாங்க மாத்தி குடுப்போம். மறுபடியும் கொண்டு வந்து குடுத்துருவாங்கக்கா. இது எப்பயாவது இந்த மாரி நடந்திருக்கா. நீங்க கவலைப்படாதீங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாப்ல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு.